ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிஸ்கோம். இன்றைக்கி நம்ம வீட்டில் வந்து உடம்பெல்லாம் பயங்கர டயர்டாக இருக்குதுங்க. என்னென்னே தெரியல. வீட்டில் தான் இருக்கிறோம், இருந்தாலும் எலும்பு எல்லாம் உடம்பு கைகாலெலாம் அப்படி வலிக்குது. சரி என்ன பண்ணலான்னு யோசித்தேன். ஏன்னா உடம்புக்கு வந்து அந்த கருப்பு உளுந்து இருக்கு இல்லையா, அந்த கருப்பு உளுந்து வந்து உடம்புக்கு எலும்புக்கு ரொம்ப நல்லது. இடுப்பு வலி எலும்பு வலி எல்லாமே கேட்கும். அதனால் இன்றைக்கி நம்ம வீட்டில் கருப்பு உளுந்தங்கஞ்சி தான் செய்ய போகிறோம். அது எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. எல்லாருமே செஞ்சுருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இருந்தாலும் வந்து தெரியாத குழந்தைகளுக்காக இந்த வீடியோ. சரி பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு இந்த ஒரு டம்ளரில் இது வந்து ஒரு 200 கிராம் பிடிக்கும். இந்த டம்ளரில் வந்து ஒரு டம்ளர் அரிசி, எந்த அரிசி வேணால், புழுங்கல் அரிசி நான் போட்டிருக்கிறேன். நீங்கள் கருப்பு கவுனி அரிசி, சிகப்பு அரிசி அந்த மாதிரி உங்கள் பிரியத்துக்கு போட்டுக்கலாம். அடுத்தது அதே டம்ளரில் பாதி உளுந்து, கருப்பு உளுந்து எடுத்துருக்கிறேன். ஒரு 4 வெந்தயம் போட்டுக்கலாம். பூண்டு ஒரு 7-8 பல் போட்டிருக்கிறேங்க. பூண்டு ஒரு 7-8 பல் போட்டுக்கோங்க. கொஞ்சம் சீரகம் போட்டிருக்கிறேன். இப்போ இதில் வந்து தண்ணி ஊற்றணும். இப்போ இதில் நான் வந்து ஒரு 5 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன். இப்போ இதில் ஒரு 5 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். 5 டம்ளர் தண்ணி ஊற்றி குக்கரை மூடி வச்சு ஒரு 5-6 விசில் விட்டு எடுத்துக்கலாம். வந்து ஒரு 5-6 விசில் விட்டு உளுந்தங்கஞ்சிக்கு விசில் விட்டு எடுத்தாச்சு. விசிலும் போயாச்சு. இப்போ எப்படி ஆயிருக்குதுன்னு பாருங்கள். நல்லா உளுந்து கஞ்சி ஆயாச்சு. இது கூட வந்து நம்ம தேங்காய் பூ சேர்த்திக்கலாம். உங்கள் தேவைக்கேற்ப தேங்காய் பூ சேர்த்திக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கோங்க. வேக வைக்கும் போதும் கூட போட்டுக்கலாம். கொஞ்சம் சுடுதண்ணி ஊற்றி கலந்துக்கலாம். அப்போ தான் குழ குழன்னு வரும். இப்போ தண்ணி ஊற்றி கலந்தாச்சு. இப்போ இதை நல்லா கலக்கி விட்டு மறுபடியும் ஒரு 2 நிமிஷம் ஸ்டவ்வில் வைப்போம். அப்போ நல்லாயிருக்கும் கஞ்சி. சுடுதண்ணி ஊற்றிருக்க மாதிரி ஒரு 2 நிமிஷம் வச்சுக்கலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி வேணாலும் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் குழ குழன்னு இருக்குது. ஊற்றியாச்சு. இப்போ 2 நிமிஷம் வைப்போம். இப்போ ஸ்டவ்வில் வச்சு 2 நிமிஷமே ஆகிப்போச்சு. இப்போ நமக்கு உளுந்தங்கஞ்சி ரெடி. நாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ ரெடியாக இருக்குது, சாப்பிட்லாம். இதுக்கு தொட்டுக்கறக்கு ஊறுகாய், சட்னி, அப்பளம், உங்களுக்கு பிடிச்ச ஐட்டம் ஏதாவது இருந்ததுன்னா தொட்டுக்கோங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் வந்து ஊறுகாயும் சட்னியும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த உளுந்தங்கஞ்சி வந்து நான் உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கிறேன். இப்போ உளுந்தங்கஞ்சி ரெடி ஆயிருச்சு. நான் உளுந்தங்கஞ்சி சாப்பிட போகிறேன். நீங்களும் வாங்க சாப்பிட்லாம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இப்போ நமக்கு உளுந்தங்கஞ்சி ரெடி ஆயிருச்சு. வாங்க சாப்பிட்லாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு லைக் பண்ணுங்கள். ஷேர் பண்ணணுன்னா ஷேர் பண்ணி பாருங்கள். ஏதாவது சொல்லணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே கௌரிஸ்கோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.